ஹாய் ஆல். நான் உங்களுக்கு போன வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா? கேன் யூ சீ இட்? தெரியுதா? இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு சப்பாத்தி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். ஓகே, நான் 2 சப்பாத்தி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணியிருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ வில் ஷோ யூ. கல்லை நல்லா காய போட்டுக்கணும். ஓகே, எப்பயும் போல் நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாம். இது நீங்கள் சாதாரணமாக தண்ணி விட்டு கொஞ்சம் சாஃப்டாக டூ நல்லா இப்படி அமுங்குற மாதிரி தெரியுறதா? இல்லை இப்படி அமுக்கினாக்கா இதில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை காமிக்கிறேன். பாருங்க, இப்படி குழியாக்கி அமுங்குற மாதிரி கன்சிஸ்டன்சியில் தண்ணியை விட்டு உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி பண்ணின்னு இருக்கேன். கொஞ்சம் அது இதுவாக இருக்கிறதுனால நான் பண்ணுறது தெரியறதா கேமராவில்? ஒன்றும் இல்லை பெருசா, அப்படியே அந்த நார்மல் சப்பாத்திஸ் தான். நம்ம எப்பயும் பண்ணுறது தான். அதில் எல்லோரும் பண்ணுவா. எல்லா லேடிஸும் எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாள் சப்பாத்தி பண்ணுறதுல. ஆனால் ஒரு சின்ன டிப்பு மாத்திரம் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இந்த சப்பாத்திக்கு. ப்ளஸ் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கிறதுனால சப்பாத்தி பண்ணினாக்கா அதை பார்க்குறதே கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும் இல்லையா, ஆப்டாக இருக்கும் இல்லையா? அதனால் சப்பாத்தியும் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு செகண்ட் ரொம்ப தேய்ச்சின்னு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சன்னமாக போகலாம். ஓகே, நான் வீடியோ அப்புறம் நான் தேய்ச்சிட்டே இருந்தேன்னா வீடியோ நெடுங்க போயிட்டே இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அப்படியே ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா எவ்வளோ வேணுமோ சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. ஓகே, நான் இப்போ பாருங்க இதை கல்லில் போட்டாச்சு. அச்சோ, வெயிட். ஓகே, கல்லில் போட்டாச்சு. இதை டக்குன்னு திருப்புங்க. ஓகே, எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ரொம்ப எண்ணெய் போடணும்னு அவசியம் கிடையாது. ருசி நான் லைட்டாக தான் போட்டுக்கிறேன். அப்படி லேசாக அவ்வளோதான் போகிறோம். அதை கூட கொஞ்சம் எடுத்துட்டேன். ஓகே, ஏன்னா நம்ம அப்புறம் நெய் போட போகிறோம். அதனால எண்ணெய் கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை அந்த மாதிரி டக்குன்னு எடுங்க. ஓகே, அப்படியே போட்டு வைக்காதீங்க ஒரே சைடாக. அது ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஒரே சைடாக பொரிச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்ப வேண்டாம். டக்குன்னு என்ன திருப்பிட்டு எடுத்து விடலாம். நான் அந்த மெத்தட் பண்ணுறது எனக்கு திஸ் இஸ் மை வே ஆஃப் டூயிங். அதனால் இதை உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் சத்தம் பொறுத்துக்கோங்க வியூவர்ஸ். ஓகே, ஐ எம் சாரி. ஓகேவா? அந்த உப்புறதா அதான் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நன்னாയിട്ട് இப்படி எடுத்துண்டு நான் இங்கே ஸ்டீம் பண்ணிட்டுருக்கேன். குக்கர் தெரியுதா? ஸ்டீமரில் இருக்கு. அந்த ஸ்டீமருக்குள்ளே இதை இப்படி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. பாட்டுக்கு ஸ்டீம் ஆகிருக்கணும். ஒன்றுமே ஆகாது உங்கள் சப்பாத்தி, நான் கேரண்டி. ஓகேவா? அடுத்தது இன்னொன்று நான் ஏற்கனவே 2 உள்ளே போட்டிருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சட்டுன்னு 2 போட்டு வச்சுட்டேன். இந்த 2 உங்களுக்கு வீடியோக்காக நான் திரட்டின்னு இருக்கேன். ஓகேவா? தெரியுதா நான் திரட்டுறது? ஃபஸ்ட்டு ரஃப்பாக தான் நான் திரட்டுறேன். ஓகேவா? ரொம்ப அப்படியே எட்ஜஸ்லாம் பர்ஃபெக்டாக தான் நான் பார்க்க மாட்டேன். டேஸ்ட் நல்லா வந்துருச்சுன்னா அவ்வளோதான், நமக்கு அதுதான் வேணும். ஓகே, சம்டைம்ஸ் கொஞ்சம் நான் குழச்சலாக தண்ணி விட்டுவிடுவேன்னா அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கும், பிச்சுன்னு வரும். எனக்கு திரட்டுறச்சே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே, ஐம் ஏபிள் டு மேனேஜ். தண்ணி மாத்திரம் நம்ம ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கொஞ்சம் குழச்சலாக பண்ணிக்கிறோமோ நம்ம சப்பாத்தி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அதுதான் அந்த பியூட்டி. ஓகே, ஷேப் கொஞ்சம் எடுத்துன்னு வரணும். அண்ட் ட்ரை டு பிரிங் இட். எதுவுமே அவசரமாக பண்ணினாக்க அப்படி தான் ஷேப் வராது, கலர் வராது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்போம் நம்ம குக்கிங். ஆனால் குக்கிங் ஒரு ஆர்ட் கைஸ். அது எல்லாருக்கும் நான் எப்போவுமே சொல்லிட்டு தானே இருக்கேன். நல்லா ஒரு பண்ண தான் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். ஓகே, ஷேப்லாம் பார்க்கக்கூடாது. ட்ரையாங்கிள் இவ்வளோதான் போட்டாச்சு. டேஸ்ட்டு தான் முக்கியம். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க சப்பாத்தி. உங்களுக்கு அகெயின் ரொம்ப கம்மியாக தான் ஆயில், ரொம்ப போடக்கூடாது. நான் கொஞ்சம் போட்டேன். ஓகே, உழுந்து நோ ப்ராப்ளம். ஓகே, now we'll do this. Okay.
கை துணி வச்சுட்டு தொடச்சுட்டே இருக்கணும் அடுக்கலையே, இல்லைன்னா அப்புறமா மொத்தமாக பண்ணிக்கலான்னு போனோம்னாக்கா ரொம்ப டர்ட்டியாக இருக்கும், தலை சுற்றும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டயர்டாக எதையும் பண்ணணும்னா முடியவே முடியாது. ஓகே, மேக்ஸிமம் சத்தம் இல்லாமல் திருப்பி பார்க்குறேன். அப்படி இப்படி சத்தம் வருது வீடியோஸில், கரண்டி சத்தம், எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? நான் உபருது பாருங்க சப்பாத்தி தெரியுதா? ஃப்ளஃபியாக நல்லா உப்பிண்டு வரும். நான் இன்னுமே உங்களுக்கு சாஃப்ட் வெர்ஷன் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, எட்ஜஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை, எல்லாம் வெந்து போயிடும். ஓகே, நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் எடுத்து அந்த இதில் வச்சுருக்கேன், ஸ்டீமரில். ஒரு சின்ன ஒரு கொட்டை பாத்திரம் வச்சுருக்கேன், பேசன் தான் வச்சுருக்கேன். எங்கள் காலத்தில் இருக்க நார்மல் பேசன், அதில் தான் ஆயின்னு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் அது ஆயிடும். அது ஆறத்துக்குள்ளே நான் ஒரு சின்ன பாட்டு பாடுறேன். இன்றைக்கி சஷ்டி இல்லையா, ஒரு குட்டி பாட்டு பாடுறேன். கைதல நீரை கனி அப்பமோடோ அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன்மகன் மற்பொரு திரள் புய மதையானை. இதோட நான் பாட்டை முடிச்சுக்கிறேன். நான் ரொம்ப லாங் ஆகிய வீடியோ, 4 லைன் தான் பாடியிருக்கேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, எலக்ட்ரிக் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள், ஓட்ட பாத்திரம் தான் நம்ம பாத்தில், அது சின்ன அது பாருங்க, சாஃப்டோ சாஃப்ட், சூப்பர் சாஃப்ட். எப்படி வந்துருக்கு பாருங்க. ஷால் யூ see this? இதில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பண்ணி இந்த மெத்தட் நீங்கள் பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் they are not edited. ஸோ கொஞ்சம் ரொம்ப ராவாக ஆற்றுல சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜெயலரஸாக போட்டிருக்கேன். கொஞ்சம் இருங்க, ரொம்ப சூடாக இருக்குது. இப்படி கையில் எடுத்து இந்த சாஃப்ட்னஸை காமிக்கலைன்னா பயப்புள்ள பயங்கர சூடாக இருக்கான். இதோ வேற இருங்கோ, ஐ வில் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் ஆஃப். இந்த முதல்ல பண்ணிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு அந்த இதை காமிக்கிறேன். தெரியுதா? கேன் யூ see the சப்பாத்தி? ப்ளீஸ் ஒரு 2 minutes, not more than that, 2 minutes. அப்படியே இந்த பக்கம் கல்லை ஏற்றுங்கோ, இந்த பக்கம் வந்து திரட்டுங்கோ. 2 சப்பாத்தி அதை இந்த மாதிரி பேசினில் தான் போட்டுட்டேன். சூடாக இருக்குது பாருங்களா. ஓகே, ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், ஐல் ட்ரை டு. முருகா, ரொம்ப சூடாக இருக்கேப்பா. வாங்க, எடுக்கிறதே சப்பாத்தி வந்து அப்படியே கையோடையே விண்டுண்டு வந்துடும் போல் இருக்கு. தெரியுதா? கட்டையாகவே இல்லை, நாளாக மடிச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் பண்ணாதீங்க, சூடாக இருக்குது. நான் வீடியோக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, நல்லா பார்க்க மாதிரி, வெத்தலை பார்க்க மாதிரி மடித்து யூ கேன் ஹேவ் இட். ஓகே, இட் இஸ் சூப்பர் சாஃப்ட். ப்ளீஸ் steam your chapatis for 2 to 3 minutes in your normal electric cooker. இதுக்குன்னு ஒரு யூட்டென்சில்ஸோ ஸ்பெஷல் திங்ஸோ நம்மளுக்கு ஒன்றும் வேண்டாம். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நான் இதை எடுத்து விட்றேன். நமக்கு இதெல்லாம் இப்போ வேண்டாம். பாருங்க, நான் பண்ணின லாஸ்ட் வீடியோவில் ஒரு few minutes back I showed you this பன்னீர் பட்டர் மசாலா இல்லையா? பாருங்க, இன்னும் see உங்களுக்கு இன்னுமே வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பட்டர் விட்டுக்கலாம். ஆல் த பன்னீர் க்யூப்ஸ் ஆர் தேர், ஹோல்சம்மாக தான் இருக்குது. இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு இந்த சாஃப்ட் சப்பாத்தி பாருங்க. நான் ஓகே, கொஞ்சம் தொட முடியாது எங்கிச்சு. இது பாருங்க, இருக்காரு. ஓகே, இந்த சப்பாத்தியை வந்து நீங்கள் நல்லா இப்படி வெண்டு அந்த பன்னீர் கிரேவியில் இட்டுண்டு இப்படி எடுத்து சாப்பிடுங்கோ. நீங்களே இப்படி இதுவே சாப்பிட்டுக்கலாம். ஓகே வியூவர்ஸ்,
நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிக்கிறது, என் வீடியோஸ் பிடிக்கிறது. நான் எளிமையான முறையில் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நார்மல் சப்பாத்தி தான். இது கையில் இருக்க வேண்டாம். 1 செகண்ட் இதை போட்டு விட்றேன். இது வந்து நார்மல் சப்பாத்தி தான். நீங்கள் எப்பயும் போல் திரட்டுங்கோ. திரட்டிட்டு நான் சொன்ன அந்த ஸ்டீமிங் பண்ணுங்கோ. ஸ்டீமிங் பண்ணாக்கா உங்கள் சப்பாத்திஸ் எல்லாம் நல்லா வரும். ஆயில் கம்மி விட்டுக்கோங்க, நெய் மாத்திரம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெய் போட்டால் தான்ப்பா சப்பாத்தி, எனக்கு நெய் போட்டால் தான் சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். சரி, நெய் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக. ஒரு நாள் இப்படி பண்ணிக்கோங்களேன். டெய்லியாக நம்ம இப்படி பண்ணி சாப்பிட போகிறோம் கிடையாது. ஒன் டே யூ கைஸ் கேன் என்ஜாய். நானும் என்ஜாய் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் மை சப்பாத்தி. இந்த ரெண்டுமே வந்து தெரியறதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். வரக்கூடிய நாட்களில் நான் இன்னும் நிறைய சிம்பிள் ரெசிபீஸ் உங்கள் எல்லாருக்காகவும் நான் போட காத்துட்டுருக்கேன். தேங்க்யூ. அண்டில் தென், பை பாய்.